இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய அருட்கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. நாங்கள் கையிட்டு செய்ய இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக உதவி செய்வீராக. அப்பா, இன்றைய நாளில் எங்களுக்கு முன்பாக எழக்கூடிய சகல தடைகளையும் நீர் நிர்மூலப்படுத்தி விடுவீராக. விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது குருத்துவ நினைவு நாளை, தங்களது துறவர வாழ்வின் நினைவு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களது உறவுகள், மரித்து போன அந்த உறவுகள் உம்முடைய சன்னிதானத்தில் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒரு போதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய்.
தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும், குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும், ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி, அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால், அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சி பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம்மூழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக,
நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்துல நம்ம எல்லாரும் கடைப்பிடிச்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தத்துவம் சொல்றாரு. அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில நாம ஒருபோதும் முணுமுணுத்துக்க கூடாது. மற்றவங்களை பொறுத்த மட்டும் அவங்க செய்கிற காரியங்கள் சரியோ தப்போ அவர்களை குறிச்சு நாங்க எந்த விதத்திலும் ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது. ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிறாங்க, ஏன் இவங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கல, ஏன் இவங்க ஒழுங்கா சாப்பிட்றாங்க இல்ல, ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறாங்க இல்ல, ஏன் இவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இல்ல, ஏன் இவங்க ஸ்கூல்ல இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க இல்ல, ஏன் இவங்க அலுவலகத்துல கரெக்டாக பேசிக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம கேள்வி கேட்டுக்க கூடாது. We should never be a person judging others. You have heard it is said, don't judge a book by its cover. அதாவது ஒருத்தரினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஒருத்தர் நடந்து கொள்றத பார்த்து இவ்வளவுதான் இவரு அப்படின்னு சொல்லி முடிவு கட்டிக்க முடியாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவர் இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலையில இருக்கிற பொழுது நீங்க பெட்டராக இருக்கிறீங்க இல்லையா? உங்களது பெட்டரான வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா காரணம்? உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட், அந்த ஃபேமிலி, நீங்க வளர்க்கப்பட்ட விதம், உங்களுக்கு கிடைச்ச அந்த எஜுகேஷன், உங்ககிட்ட இருந்த அந்த சொத்து பணம், உங்க குடும்பத்துல இருந்த மகிழ்ச்சி, இவைதான் நீங்க இன்னைக்கு பெட்டரான வாழ்க்கை வாழுவதற்கான காரணம். உங்க மேல ஆண்டவரது ஆசீர் நிறைவாக பொழியப்பட்டபடியால தான் இன்னைக்கு நீங்க உயர்வான இடத்துல இருக்கிறீங்க. அதனால உங்களை விட கீழாக இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை பார்த்து முணுமுணுத்துறாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு மோசேயும் கடவுளையும் பார்த்து முணுமுணுத்தபடியால அவர்கள் மீது தண்டனை இறங்கி வந்தது. உங்க மேல ஆண்டவரது ஆசீர் மட்டுமே இறங்கி வர வேண்டும். நீங்க ஆசீரின் பிள்ளைகளாக மட்டுமே வாழ வேண்டும். உங்களது வியாதிகள் எல்லாம் சுகமடைந்து ஆரோக்கியத்தோடு நீங்க வாழணும். உங்களது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு நீங்க பண்ணிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், முணுமுணுக்காது வாழ்ந்து கொள்ளுங்கள். முணுமுணுக்காது வாழ்ந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கை ஆசீரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். வழியோரம் சிதறாமல் நன்னிலத்தில் விழுகின்ற விதையாக நானும் வாழ்வில் நிறைவான கனி தருவேன். கொடியோடு இணைகின்ற உறவாக உன்னோடு தினம் வாழ்வில் சேர்ந்தே நானும் பிரியாமல் வாழ்ந்திடுவேன். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. நீர் என்ன சொன்னாலும் தவறாமல் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் எல்லாரையும் வாழ்வாரா. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை நிலத்தில் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வாழ்வழிக்கும் ஆனமாக இறைவன் என்றென்றும் வாழ்க. சொல்லி சொல்லாதே. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ்
மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் நம் தெய்வத்திடம் சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமக்காக பலியான தெய்வம் நம் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வாழ அழைக்கின்றார்.
அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். செபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி மூலமாக சந்தித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூடவே செல்லுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் பிரியப்படுவதன்படி நாமும் மகிழ்ந்திருப்போம். நம்மை சுற்றி இருக்கிறார்களே நம்முடைய உறவுகள், அத்தனை பேரையும் நாம் மகிழ செய்து வாழ்வோம். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவரது கிருபை நம் மீது இறங்கி வரும். May God bless you. Take care and see you all tomorrow. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன், உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன். என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே.
அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான். நினைவெல்லாம் நீதான் அன்பே, உந்தன் பக்தன் நான். உன் அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான். நினைவெல்லாம் நீதான் அன்பே, உந்தன் பக்தன் நான். எனக்காக உயிர் தந்து பலியான தெய்வம் நீரே. எனக்காக உயிர் தந்து பலியான தெய்வம் நீரே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர். உயிரே, என் உயிரே, உயிரே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர்.